திருவண்ணாமலையில் சமூக விரோதிகளின் செயலால் நாய்கள் கடித்து மான் ஒன்று உயிரிழந்தது. திருவண்ணாமலை பச்சையம்மன் கோவில் வளாகத்தை ஒட்டி வனப்பகுதி உள்ளது. இங்கு காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த வேலியை சமூக விரோதிகள் சிலர் சமூக விரோத செயல்களுக்காக வேலியை சேதப்படுத்துவது வழக்கமாகிவிட்டது. இதனால் வேலியை சேதப்படுத்திய வழியில் காட்டு விலங்குகள், நாய்கள் சென்று வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் காட்டிலிருந்து இரை தேடி வந்த மான் ஒன்று அவ்வழியாக வெளியே வந்தபோது நாய்கள் கடித்து குதறியதால் மான் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தும் 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் வனத்துறையினர் வரவில்லை என்று அங்குள்ள பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிறகு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் சிகிச்சை பலன் இல்லாமல் மான் பரிதாபமாக உயிரிழந்தது. இனிமேலும் இது போன்று வனவிலங்குகளின் உயிரிழப்பு நடைபெறாமல் இருக்க வனத்துறை வேலியை உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும். கிரிவல பாதையில் உள்ளது போல வேலிகளில் தடுப்பு துணிகள் ஏற்படுத்த வேண்டும். மேலும் வேலியை சேதப்படுத்தியவர்கள் மீதும் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கே அதிகமாக மானுகள் அடிக்கடி வருதுங்க. ரொம்ப இங்கே நாய் தொழில் அதிகமாக வருது. இங்கே பாதுகாப்பு இல்லை. பச்சாங்கோலில் அதிகமாக வேலி போடுறது இருந்தாலும் நல்ல ஹைட்டாக போட்டு இது மானுக்கு பாதுகாப்பு போகணும். நல்லா பாதுகாப்பு இல்லை. இது அடிக்கடி பண்ணாலும் நாய் தொல்லை, நெறி தொல்லை இதெல்லாம் பண்ணுது. இது மானுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணோம், இன்னும் ஆள் வரல. வனத்துறையும் அதிகாரியும் பாதுகாப்பு இல்லை. இதை பார்த்தே பண்ணோம்.